அன்பான இனிய பெரிய உறவுகளே, இப்போ நான் ஒரு டானிக் பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் எழுதிட்டு இருக்கிறக்கெல்லாம் இல்லை. ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மருந்து எடுத்துக்கங்க. உடம்புடைய சர்க்கரையினுடைய அளவு எப்பப்போ எவ்வளோ மாறுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தினுடைய அளவை மாற்றிக்குங்க. ரெண்டாவது டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் நடக்கிற நேரம் வேலை செய்யும் போது நான் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், 20 கிலோமீட்டர் நடக்கிறேன், அதுக்கு ஓடுறேன், அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. சூரிய உதயம் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம். என்னென்னா நைட்டு பூரா உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் டைஜஸ்ட் ஆகி காலையில் அந்த கழிவுகள் வெளியேற நேரம் தான். அதனால தான் சொல்கிறோம் காலை கடனை முடிச்சுட்டு வான்னு. அது மாதிரி நீங்கள் அந்த வெளியேற நேரத்தில் நீங்கள் அந்த மோஷன் போகிறது, கண்ணை கழுவுறது, காதுக்கு பின்னாடி கழுவுறது, முழங்கை கழுவுறது, இந்த அக்குள் கழுவுறது அல்லது வேறு ஏதாவது குளிக்கிறது எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல வாயை கொப்பளிச்சுட்டு முதல்ல 2 கிலோமீட்டர் அந்த சூரிய உதயம் வர்றதுக்குள்ளே நல்லா நடங்க. என்னன்னா பல மலைப்பகுதிகளில் இருந்தோ இயற்கை சாரங்களில் இருந்தோ சுத்தமான காற்றுகள் வரும். பொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு. அப்போ காலையில் அந்த சுவாசத்தை நீங்கள் எடுக்கும்போது ரெக்கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. உடம்புலையே தன்னைத்தானே தயார்படுத்திக்கூடியது. அது உங்களுக்கு அது கூட செட் ஆகும்போது உடம்பு ஆரோக்கிய நிலை நல்லா கிடைக்கும். நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அல்லது மோஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் 1000 டெஸ்ட்டு, லட்சம் டெஸ்ட்டு, எனக்கு உட்பட எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாலும் கூட மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ணி திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் அதில் நிறைய கிடைக்கும். அது நம்மளுக்கு தொடர்ந்து தொந்தரவு பண்ணாமல் அது ஒன்று நம்மளை விட்டு நோயாக இருந்து அது நல்லா போகிற மாதிரியெல்லாம் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த எக்ஸசைஸோ அல்லது நல்ல நடையோ நல்ல பயிற்சியோ எல்லாமே பண்ணும்போது உங்கள் கூட அந்த உடம்பு பேசுகிற அந்த ஃபீலிங்ஸ் உங்களால் உணர முடியும். இது உண்மையான ஒரு விஷயம். அனுபவத்தின் சாரத்தினால நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உயிர் போர், ஐயோ இவ்வளோ நடந்தாங்க, இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. ஒரு ஆன்மாவுக்கு தன்னுடைய கடமை எங்கே முடியுதோ அங்கிருந்து அது பயணப்பட்டுரும். அந்த உடம்பை வீசிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது உங்களையும் கேட்காது, என்னையும் கேட்காது. பிறக்கும்போது நீங்கள் இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த கோளில் தான் பிறப்பீங்கன்னு சொல்லி ஒன்றும் நீங்கள் ஜனனமாகறதில்ல. என்ன கேட்டிருக்கிறீங்களோ இந்த யூனிவர்ஸ், இந்த இயற்கை நம்ம என்னவா பிறக்கணும், என்னவா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபைல் பேக்கேஜ் பண்ணி தான் அனுப்புது. ஆனால் அதுக்கு இடையில பக்தி அல்லது ஒரு மன குமுறல் இதெல்லாம் இந்த இயற்கையோட பேசுறதுக்கான தன்மையை நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்காரு. அதனால் கண்டதை யோசித்து கண்டதையும் குழப்பிக்காமல் நீங்கள் நல்லா உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்கள். இப்போ வர பாடிகளில் உடம்புல உயிர் தங்கிறது கூட பலம் இல்லாமல் இருக்காங்க. கவனம்.